50ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ 50ஓ 55 கிட்ட வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க மறுபடியும் போயிட்டு டைமண்ட் டாப் எக்கச்சக்கமா அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண. எத்தனை ஸ்பின்னு போட்டா தெரிஞ்சிடும். இதோட பார்த்தீங்க அப்படின்னா 100 லக்க தாண்டிடுவோம்னு நினைக்கிறேன். ஆமா, 110 லக்கு கரெக்டா வந்து நிற்கும். 2000 டைமண்ட் தான். 2000 டைமண்ட் இருந்தா 110 லக்கு. அச்சோ, நம்மள கத்த விட்டே கொள்றானுங்களே. எப்பா கொடுங்கடா, ஏன்டா அப்படி பண்றீங்க? நம்மளால கத்த முடியலடா, தயவு செய்து வந்து கொடுத்துருங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? ஏதாச்சும் வேணும்னா டொனேஷன் ஏதாச்சும் ஒரு பட்டன் வைங்கடா. ஓகேவா? ஸோ அதுல ஒரு 100ஓ 50ஓ இல்ல 500ஓ போட்டு விடுறேன். ஓகேவா? ஸோ ஆனா இந்த கன்னு மட்டும் வந்து கொடுத்துருங்கடா. இனிமேல் அப்படி பண்ணுங்க, அதான் செம்மையா இருக்கும். இதெல்லாம் என்னங்க ஏங்க வேணாம்டா டே ஏங்க இல்லைங்க, 3800 தான் போல. ஓகேவா? ஸோ அது என் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. இந்தா வச்சுக்க, எப்படியும் கொடுக்க மாட்டானீங்க. டேய் ப்ளீஸ்டா, ஒன் டைம் ஆச்சும் அந்த போக்கர் எம்பி ஃபைட் கொடுடா. ஏங்க எனக்கு அந்த ராயல் ஃபிளாஷ் விழுந்துச்சு அப்படின்னா செம்ம ஹாப்பியா இருப்பேன். செம்ம ஆஹா, ஆட போங்களாடி. வாய்ப்பே இல்லைங்க. அதாங்க அந்த ராயல் ஃபிளாஷை வந்து எடுக்கணும். ஓகே, சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கண்ணு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் அந்த எல்லோ போக்கர். ஓகே தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நான் அவ்வளவா எடுத்து விளாண்டதில்லை. ஓகே, பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்ற வந்து பார்த்தலாம். இவங்க வந்து கொடுக்கவே மாட்டானுங்க. ஏங்க டைமண்ட் காலி ஆயிடுச்சுங்க. இதோட 110 வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2000 டைமண்ட். ஓகே, மறுபடியும் போயிட்டு டாப் அப் பண்ண வேண்டியதான், வேற வழியே இல்லை. இருங்க, டாப் அப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, மறுபடியும் ஒரு 1000 பெட்ரோல் போட்டு வந்தாச்சு. எப்படியும் தரமாட்டானுங்க. டேய் தரமாட்டீங்க தானே? டேய் உங்களை பத்தி எனக்கு தெரியும்டா, ஏன்டா அப்படி பண்றீங்க? ஏங்க எதுக்குள்ளங்க இருக்கே? இதுக்குள்ளதான் இருக்கா? ஒரு ஆளு தழுத்திட்டே. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தாங்க வச்சுங்க, எப்படின்னு தரவா போறீங்க. இங்க பாருங்க, இங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. 10 கொடுத்துரு ஏமாத்துறது, இந்த 5 கொடுத்து ஏமாத்துறது. தம்பி இதெல்லாம் எனக்கு தெரியும். 100 கொடுத்தாலும் அங்க என்ன போக்க ரம்பி பாட்டி இருக்கு? அங்க நான் எங்கடா இங்க பாருங்க, 10 கொடுக்குறாடி, இங்க 5. என்னடா நடக்குதுங்க? டே நீங்க எவ்வளவு டோக்கன் கொடுத்தாலும் வேஸ்டடா. அங்க என்னடா கண்ணு இருக்கேன்டா? அந்த ரெட் கலரு இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்றது? 200 வந்துருச்சு. ரைட்டு, கொடுக்க மாட்டானுங்க. நாசமா போக. நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. டே அடக்காரா நாசமா அப்போ என்னங்க ஏங்க எனக்கு ஒருத்தம்பா எப்பா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. பாருங்களேன், இவங்க பாருங்க ஏங்க வெறியாவுங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவெண்ட், அதாவது சுத்தம் வந்தா 4000 டைமண்ட் இந்த மாதிரி கேரண்டியா தான் கொடுப்போம் அப்படின்னா இதெல்லாம் எதுக்குடா? டே அப்புறம் எதுக்குடா நான் ஒரு ஆசையா வந்து ஈவெண்ட் சுத்தணும்? ஏன்டா இப்படி பண்றீங்க? டே முன்னாடியே விழுகும், ஒரு லக்கு இருக்கும், ஒரு விழுகும். அந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாம் இல்ல, அதெல்லாம் அந்த காலத்திலயும் முடிஞ்சிச்சு போல. போங்கடா, இந்தங்கடா வச்சுங்கடா, நல்லா இருங்கடா. டேய் இந்த 100 கொடுங்க, இல்ல 10 கொடுங்க, இல்ல 3 கொடுங்க, 1 கொடுங்கடா. ஒன்னா வந்து கொடுங்கடா. என்னதான் பண்றீங்கன்னு பாக்குறேன். அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? டோக்கன்லாம் வேணாம், போங்கடா வெண்ணீங்களா. எங்க போங்க வச்சு செய்யறான். நீங்க எனக்கு என்ன சொல்றீங்கன்னே வந்து தெரியல. டேய் இந்த 4000 டைமண்ட் இந்த பன்னி எம்பி ஃபட்டி எடுத்துட்டு போயிடலாம் போல. ஓகே, ஸோ ஒரு தடவை ஈவெண்ட்ல வந்து வந்துச்சு. ஓகே, ஸோ அதுவே வந்து ஒருத்தங்க இந்த ஈவெண்ட்லாம் ஆடடே வாய்ப்பே இல்லைங்க. இந்த 200 ஸ்பின்னு கேரண்டியா ஒன்று கொண்டு வந்துருக்கானுங்க இல்லையா? அது கொண்டு வந்தனாலதான் பார்த்தீங்க அப்படின்னா 2 போக்கர் எம்பி ஃபட்டி வந்து வச்சிருக்கானுங்க. இல்லைன்னா இப்படி வந்து வச்சிருக்க மாட்டானுங்க. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியா படலப்பா. ஓகே, ஸோ டைமண்ட் முடிஞ்சா லாஸ்ட் 200 இந்தங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 800 டைமண்ட் கிட்டே டாப் அப் பண்ணிட்டு வரணும். ஓகே, ஸோ அப்பதான் கரெக்டா இருக்கும். கொடுக்க மாட்டானுங்க, எனக்கு தெரியும், கண்டிப்பா கொடுக்க மாட்டானுங்க. டேய் ஆட போங்கடா டே. இல்லைங்க இருங்க, நம்ம மறுபடியும் போயிட்டு டைமண்ட் டாப் அப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேங்க, இப்போ மறுபடியும் போயிட்டு ஒரு 1000 டைமண்ட் டாப் அப் பண்ணிட்டு வந்தாச்சு. ஓகே, டே லூஸ் மெண்டல் பையில ஏன்டா இவ்வளவு டாப் அப் பண்ற அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எனக்கும் ஒரு கண்டென்ட். ஓகே, ஸோ யூடியூப்ல போடுறதுக்கு ஒரு கண்டென்ட், இந்த வீடியோல இருந்து இந்த காசு வந்து வந்துடும். ஆனா உங்களுக்கு அப்படியா அப்படின்ற வந்து நீங்க யோசிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்க வந்து எடுக்க வேணாம் அப்படின்னு நான் வந்து சொல்லல. முக்காவாசி எடுக்கவே எடுக்காதீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு பிரோஜனமா இருந்துச்சுன்னா மட்டும் வந்து எடுங்க. ஓகே, ஸோ நான் யூடியூப்லனா கண்டிப்பா வந்து எடுக்க மாட்டேன். ஸோ அதுக்காக மட்டும் தான் நான் வந்து சுத்துறேன். ஓகேவா? நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி இல்லை என்கிட்ட இந்த யூடியூப்லாம் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த காசுக்கு வந்து வீட்டில் நல்லா ஏதாச்சும் வந்து சாப்பிடுவேன், இல்லைனா வந்து ட்ரெஸ் எடுப்பேன். அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரி தான் வந்து பண்ணணும். ஓகேவா? கேமுக்காக பார்த்தீங்க அப்படின்னா டாப் அப் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்ல ஒரு கண்டென்ட். ஓகே, ஸோ அதுக்காக மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காசை இதுல வந்து போடுறேன். இந்த காசை நான் மறுபடியும் இதுல இருந்து எடுத்துருவேங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொல்ற ஒரு அட்வைஸா கூட வந்து எடுத்தீங்க. ஓகேவா? சரி ரைட்டுங்க, எவ்வளவு டைம் கொடுங்க? ஆமா, இன்னும் ஒரு 4 ஸ்பின்ல வந்து கொடுத்துருவாங்க. எப்படியும் கொடுக்க போறது இல்லை. என்ன அலும்பு இந்தங்க இதுல வந்து கொடுத்துருவானுங்கன்னு நினைக்கிறேன். இதுவா இன்னொன்னு வந்து போடணும்னு நினைக்கிறேங்க. ஆமா, அடுத்த ஸ்பின் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயப்பா அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருவானுங்க. எனக்கு அதுல இருந்த ராயல் ஃபிளாஷ் கொடுத்தானுங்கன்னா செம்மையா இருக்கும். ஐயோ டேய், இப்போ போயிட்டு ஒன்னா கொடுக்குறீங்களாடா? சரி, இதுல வந்து கொடுத்துருவானுங்க. இப்ப பாருங்களேன், ஏதாச்சும் கொடுத்துட்டு அச்சோ எல்லோ போக்கரை வந்து கொடுத்துருக்கானுங்களே. ஆட்டோ பாவிகளா. ஏங்க என்னங்க எல்லோ போக்கர் வந்து கொடுக்குறானுங்க. சரி பரவாயில்ல, அந்த ராயல் ஃபிளாஷ் தான் நம்மளோட இதுவே. எல்லோ போக்கரும் நல்லா தாங்க இருக்கும்.
ஓகே ஸோ எல்லோ போக்கிற கடைசியா ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தாச்சு. டே அதை கொடுத்துருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன்டா. ஆட போங்கடாடி. அந்த சந்தோஷத்துலயும் குறைஞ்ச சந்தோஷம் எங்க இருக்கோ அதை தாண்டா எனக்கு நீங்க தரீங்க. டேய் நான் கேட்டது தெரியுங்களா? ஆட போங்கடா. ஏங்க ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தாச்சு. ரைட்டு ஓகே. ஸோ இதில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது இது என்ன? டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு மைனஸ் ரேஞ்சு. இது டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்சு. அக்யூரசி நமக்கு தேவையில்ல, சிங்கிள் டேமேஜ் வேஸ்ட்டு. டபுள் மேகசின்னு சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு வேஸ்ட்டுங்க. ஸோ அதுக்கு நம்ம இதே வந்து எடுத்துக்கலாம். கேட்டேன் இதையுமே வந்து எடுத்தாச்சு. எங்க அந்த ராயல் ஃபிளாஸை கொடுத்துருந்தா நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆடடே ஆட போங்கப்பா எப்பா. ஏங்க நான் பேசுறதெல்லாம் என்ன கர்ணக்காரன் கேட்பானா என்ன? ஓகே இந்த 2 கன்னை வந்து எடுத்து வச்சிருக்கோம். போதும்டா டே. ஏங்க இதுல என்னங்க 115 இருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்றது? இதுல என்னப்பா பண்ண முடியும்? இதுல ஒண்ணுமே ஒட்டா இல்லையே. இதெல்லாம் ஒரு கன் பாக்ஸ். ஆடா ஏன்டா அப்படி பண்றீங்க? உங்களெல்லாம் போட்டு தள்ளல. உங்களை வந்து தள்ள வேண்டாம். ஒரு நாள் நான் போட்டு தள்ளனா என் பேரை வந்து மாற்றி வச்சுக்கிறேன். ரைட்டு இதை வந்து எடுத்துடுவோம். நேம் சேஞ்ச் கார்டு எடுத்துக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 75 இருக்கே. 75 அநியாயமா இருக்கே. ஓகே இந்த பேராசூட்டை 40 டோக்கனுக்கு வாங்க வேண்டியதான். வேற வழியே கிடையாது. இந்த பேராசூட் ஒரு 40. ஓகே பிடிச்சிட்டு ஓடு. அதுக்கப்புறம் வந்து இதை கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியதாங்க. ஒரு 2 ரூம் காரு. வேற என்னடா இந்தா இது ஒரு 5. எல்லாம் போ நாசமா போ. எல்லாம் போயிடுச்சா? எங்க இந்த MP40 எம்பி? எங்க இந்த MP40 கையில வைப்பா. ஏன்பா அப்படி பண்ற? எங்கப்பா அந்த MP40? ஓகே இது இருக்கு. இதுவும் டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்சு. இது டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர். ஓகே என்ன பண்றது? இதுவே பிடிச்சிட்டு அலையலாம். சரி ரைட்டுங்க. ஸோ 3800 டைமண்ட் கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா 3800 டைமண்ட் பிடுங்காம கொடுக்கவே